1943 நவம்பர் 27 அன்று விடுதலை இதழில் பெரியார் எழுதிய அந்த தலையங்கம் அவர் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் கல்வியின் மீதும் கொண்டிருந்த பயன்பாட்டுவாத யூட்டிலிட்டேரியன் பார்வையை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. இதன் பின்னணியில் உள்ள உண்மைகளையும் பெரியாரின் நோக்கத்தையும் நாம் சற்று ஆழமாக பார்க்கலாம். பெரியாரின் விமர்சனம், பின்னணியும் காரணங்களும். பெரியார் தமிழை ஒரு புனிதமான மொழியாக பார்க்காமல் ஒரு கருவியாக மட்டுமே பார்த்தார். அந்த குறிப்பிட்ட கட்டுரையில் அவர் முன்வைத்த வாதங்களின் சாராம்சம் இதோ. பொருளாதார ரீதியான பார்வை. அந்த காலகட்டத்தில் தமிழ் இலக்கியம், குறிப்பாக பக்தி மற்றும் காவிய இலக்கியங்கள் பயில்வது ஒருவரின் அறிவு வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புக்கும் பெரிய அளவில் உதவாது என்று அவர் கருதினார். இதையே அவர் பிச்சை எடுக்கத்தான் பயன்படும் என்று கடுமையான சொற்களில் விமர்சித்தார். ஆங்கிலத்தின் அவசியம், உலகம் வளர வேண்டுமானால் அறிவியல், புவியியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவு தேவை. இவை அனைத்தும் ஆங்கிலத்தில் கொட்டி கிடக்கின்றன. எனவே வெறும் தமிழையே பிடித்துக் கொண்டிருக்காமல் ஆங்கிலம் கற்பதே முன்னேற்றத்திற்கு வழி என்பது அவர் வாதம். பகுத்தறிவு சிந்தனை. தமிழ் இலக்கியங்களில் உள்ள புராண கருத்துக்கள் மக்களின் பகுத்தறிவை மழுங்கடிப்பதாக அவர் எண்ணினார். பழைய காலத்து பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பது தற்கால முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் என்று அவர் அஞ்சினார். ஒரு முக்கியமான முரண், பாரடாக்ஸ். பெரியார் தமிழை விமர்சித்தார் என்பது உண்மைதான். ஆனால் அவர் தமிழுக்கு ஆற்றிய பணிகளையும் நாம் கவனிக்க வேண்டும். 1. எழுத்துச் சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்று போராடினார். யகா, நா, நோ, லை போன்ற வரிவடிவ மாற்றங்கள். இதை பின்னாளில் எம்ஜிஆர் தலைமையிலான தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. 2. அரசியல் தேவை. தமிழை ஒரு மொழியாக விமர்சித்தாலும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தையும் இந்தி திணிப்பு எதிர்ப்பையும் அவரே முன்னெடுத்தார். நீங்கள் கவனிக்க வேண்டியவை. பெரியாரின் விமர்சனங்கள் பெரும்பாலும் தமிழ்மொழிக்கு எதிரானது என்பதை விட அந்த மொழியிலிருந்த பழமைவாத கருத்துக்களுக்கு எதிரானதாகவே இருந்தது. அவர் தமிழை தரம் தாழ்த்த நினைப்பதை விட தமிழர்கள் உலக அறிவை பெற்று முன்னேற வேண்டும் என்ற வேகத்தில் இத்தகைய கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழை ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நான் சொல்வதற்கு காரணம் அது காலத்திற்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான். இது பெரியாரின் ஒரு புகழ்பெற்ற கூற்று.